Hi, hello friends, welcome to my channel. This is Poppy's Lettering and Paints and I am Poppy here. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஸ்பெஷல் வீடியோ. என்னன்னா காலிகிராஃபிக்காக ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அமேசானில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இது இன்னைக்கு வந்துடுச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம இதை அன்பாக்சிங் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்னோடய பேக்கேஜ் பார்க்குறதுக்கு முன்னாடி இது என்னோடய ஓல்டு ப்ரஷ்பென் செட். இது வந்து கேம்லின் பிராண்டு. ஸோ என்னுடைய பிகினிங் ஸ்டேஜில் நான் இந்த ப்ரஷ் பென் தான் வாங்கி நான் யூஸ் பண்ணினேன். ஸோ நான் வந்து ஒரு 3 to 4 years வரைக்குமே நான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து ஒரு 24 ஷேட்ஸ் இருக்கும். ஸோ இது காஸ்ட்டு கூட கம்மி தான். இதோட காஸ்ட் வந்து சம் 350 இருக்குது. இதுவுமே நான் அமேசானில் தான் நான் வாங்கினேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு காலிகிராஃபி இன்ட்ரெஸ்ட் இருக்குது உங்களுக்குன்னா நீங்கள் ப்ரஷ் பென் லெட்டரிங்கை வந்து இந்த கேம்லின் பிராண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ராடாக தான் இருக்கும். பட் பிகினர்ஸ்க்கு இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் இதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஃபர்தராக நீங்கள் வேணால் வந்து நல்லா 120 ஷேட்ஸ் 100 ஷேட்ஸ் அப்படி நீங்கள் போகலாம். ஸோ இது வந்து இட்ஸ் அ பெஸ்ட் ஃபார் பிகினர்ஸ். நான் இது தான் யூஸ் பண்ணினேன். இப்போ நான் வந்து 120 ஷேட்ஸ்க்கான ப்ரஷ் பென் செட் வாங்கியிருக்கேன். ஸோ வாங்க இப்போ நம்ம அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ இதுதான் பேக்கேஜ், இப்படி தான் வந்துச்சு. ஸோ நான் அதை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி நான் பார்த்துட்டேன் ஆல்ரெடி. ஸோ இதுதான் அந்த பேக்கேஜ். இந்த பிராண்டு பேர் பார்த்தீங்கன்னா Ohuhu brushpen set. வாங்க பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு சைனா ப்ராடக்ட் இது. ஸோ come on. ஸோ this is the set. ரொம்ப அழகாக இருக்குல்ல. எனக்கு அப்படி கண்ணெல்லாம் எனக்கு பறிக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இந்த மாதிரி ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் பென் கலெக்ஷன்ஸில் கூட இன்ட்ரெஸ்ட் இருக்கும் எனக்கு இருக்குது. ஸோ திஸ் இஸ் த ப்ரஷ் பென் செட். பிராண்ட் வந்து Ohuhu. அமேசானில் நான் லிங்க் தரேன், நீங்கள் அதில் வாங்கிக்கோங்க. ஸோ இது கூட வந்து அந்த நிப்ஸ் கொடுத்துருக்குறாங்க. டேமேஜ் ஆனால் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஷேட்ஸ் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து ஷேட்ஸ் 120 ஷேட்ஸ்க்கு என்னென்ன விதமான கலர்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான பேம்ப்ளெட் இது. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஒவ்வொன்றா. எனக்கு வார்த்தையே இல்லை, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ வாங்க நம்ம இப்போ என்னென்ன கலர்ஸ் இருக்குது, எப்படி என்ன ஷேட் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ let's take one by one. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி க்ரே கலர். ஸோ பாருங்கள், இதுதான் நிப்பு. ஸோ இந்த நிப்புக்கும் இந்த பெண்ணுக்கும் கேம்லின் பெண்ணுக்கான டிஃப்ரென்ஸ் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ சேம் கலர் கேம்லின். ஸோ இது வந்து Ohuhu பிராண்ட், இது வந்து கேம்லின் பிராண்ட். ஸோ இது கூட பிகினர்ஸ்க்கு வந்து இந்த பென் வந்து ஓகே தான், நான் வந்து வேணால் சொல்ல மாட்டேன். நான் ஏன் இப்போ இதை நான் வாங்கினேன் அப்படின்னா, இதோட நிப்பு வந்து கொஞ்சம் பிரிஞ்சு வந்துடுது. ஸோ 3 to 4 years யூஸ் பண்ணதுனால அப்படி பிரியுது. ஸோ எனக்கு ஷேட் கொடுத்தா டபுள் ஷேட் வருது. ஸோ அதனால தான் இப்போ நான் இந்த பிராண்ட் வாங்கியிருக்கேன். ஸோ இதோட நிப்பு கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இது வந்து டியூவல் ப்ரஷ் பென். இது ஒரு பக்கம் வந்து ப்ரஷ் பென் நிப் இருக்கும், அண்ட் இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்டிக் பென் நிப் இருக்கும். ஸ்டிக் பென் மீன்ஸ் பென் மாதிரி எழுதலாம்.
ஸோ இந்த பென் பேக் பென் இப்படி தான் எழுதுது. ஸோ உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஸோ இந்த பேக் பென் இப்படி எழுதுது. ஸோ வேறு ஏதாவது பிரைட் கலர்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ரெட் கலர் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதோட பேக் பென் எப்படி எழுதுதுன்ட்டு. நல்லா இருக்கு. I really like it. Super, not bad. நான் ஆக்சுவலி டோம்ஸ் பிராண்டில் தான் இந்த ப்ரஷ் பென் வாங்கலாம் பார்த்தேன். பட் டோம்ஸ் பிராண்டில் வந்து 120 ஷேட்ஸ் எனக்கு கிடைக்கல. அந்த பேக்கேஜ் இல்லை டோம்ஸ் பிராண்டில். ஸோ அதனால தான் ஒஹுஹு ட்ரை பண்ணேன். நீங்கள் மெட்டாலிக் ப்ரஷ் பென் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு அட்வான்ஸ்டு ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் டோம்ஸ் பிராண்டில் வந்து நீங்கள் மெட்டாலிக் ப்ரஷ் பென் யூஸ் பண்ணி பாருங்கள். செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நான் உங்களுக்கு என்னோட சைலண்ட்டாக பண்ண வேண்டாம் வாங்க உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்கிறேன். என்ன கதைன்னா, என்னோடய கேலிகிராஃபி ஜேர்னி பற்றி தான். எனக்கு வந்து அழகாக எழுதுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஹேண்ட் ரைட்டிங்னு பொறுத்தா எனக்கு ரொம்ப அழகாக எழுதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அப்பா ரொம்பவே அழகாக எழுதுவார். அவங்க வந்து டீச்சர். ஸோ எங்கள் அப்பா ரொம்ப அழகாக எழுதுவார். எனக்கு வந்து அவர் தான் எனக்கு எப்படி எழுதணும்னு எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. எங்கள் அப்பாவோடைய இங்கிலீஷ் ரைட்டிங்கும் சரி, நம்பர்ஸ் ரைட்டிங்கும் சரி, தமிழ் ரைட்டிங்கும் சரி ரொம்ப அழகாக எழுதுவாங்க எங்கள் அப்பா வந்து ஆக்சுவலி ஒரு தமிழ் டீச்சர். அவங்களுடைய தமிழ் ரைட்டிங்கை பற்றி நான் சொல்லவே வேண்டாம். அவ்வளோ அழகாக எழுதுவாங்க. தமிழுக்கு ஒரு அழகு இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லெட்டர்ஸ் எழுதும் பொழுது அதுக்கு மூக்கு போட்டு எழுதணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்பா. மூக்கு போட்டு அப்படின்னா வந்து சும்மா அப்படி லைட்டாக இழுத்து கொஞ்சம் எழுதுவாங்க. ஸோ இந்த மாதிரி மைன்யூட் டிப்ஸ் எல்லாம் எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ எங்கள் அப்பாவோடைய ஸ்கூல் ஒர்க்கில் இந்த ஆர்ட் ஒர்க்லாம் இருக்கும், ஹெட்லைன்ஸ் எழுதுகிற ஒர்க்கெல்லாம், அதெல்லாம் நான் எங்கள் அப்பாவுக்கு பண்ணி கொடுத்துருக்குறேன். எங்கள் அப்பா அதிலலாம் அதை பண்ணி கொடுக்க சொல்லி என்னை வந்து ரொம்ப எனக்கு ஒரு மோட்டிவ் கொடுத்தது அப்பா தான். ஸோ சின்ன வயசுலேருந்தே எங்கள் அப்பாவோட ப்ராக்டிஸ்னால எனக்கு ஓரளவுக்கு ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். இதில் ஒரு ஹைலைட் என்னென்னா, எனக்கு வந்து யாரோட ரைட்டிங்காவது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் வந்து அதை அப்படியே காப்பி அடிச்சிருவேன். இந்த ஹேபிட் வந்து எனக்கு செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டு காப்பி அடித்த ரைட்டிங் யாரோட இது அப்படின்னா, செகண்ட் ஸ்டாண்டர்டில் அசோக் அப்படிங்கிற ஒரு பையன். ஸோ அவனோட ரைட்டிங் எனக்கு பிடிக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நான் காப்பி பண்ண ரைட்டிங் வந்து அந்த பையனோட இது தான், அசோக். அதுக்கப்புறம் காப்பி பண்ணது பிரபாவதி அப்படி சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்ட். அவங்களோட ரைட்டிங் செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேயே காப்பி பண்ணேன். ஸோ இது மாதிரி ஃபர்தராக நிறையா பேரோட ரைட்டிங்ஸை வந்து நான் வந்து காப்பி பண்ணியிருக்கேன். இதோட கிட்டத்தட்ட சொல்லணும், நிறைய பேரோட ரைட்டிங்ஸை காப்பி பண்ணி நான் ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்பேன். அப்புறம் போர் அடிச்சிருச்சுன்னா அந்த ரைட்டிங்கை விட்டுட்டு வேறு யாரோட ரைட்டிங்கில் நான் இம்ப்ரெஸ் ஆகிறேனோ அந்த ரைட்டிங்கை நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பேன். கடைசி வரையும் எனக்குன்னு ஒரு கரெக்டான ரைட்டிங்கும் இல்லை எனக்கு. ஸோ அதுக்கப்புறமா தான் என்னோடய ஹேண்ட் ரைட்டிங் என்ன அப்படிங்கிறதையே நான் கண்டுபிடிச்சேன். அந்த ரைட்டிங் கூட
வேற ஒரு பொண்ணுடைய ரைட்டிங்கோட மாடிஃபிகேஷன் தான் என்னோட ரைட்டிங். ஸோ எனக்குன்னு சொந்தமாக ஒரு ரைட்டிங்லாம் கிடையாது. என்னோடய ஃப்ரெண்டோடைய ரைட்டிங்கை தான் நான் மாடிஃபை பண்ணி இப்போ நான் எழுதுகிறேன். ஸோ அது என்னுடைய ஹேண்ட் ரைட்டிங்காகவே மாறிடுச்சு. நான் எப்போ பென் எடுத்தாலும் எனக்கு அந்த ரைட்டிங் தான் வருது இப்போது. ஸோ இது வரைக்கும் 60 ஷேட்ஸ் கொடுத்துருக்கோம். ரொம்பவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து ஸ்கெட்ச் பென் மாதிரி கிடையாது. இருங்க நான் இதில் எழுதி காமிக்கிறேன். இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இப்படி தான் இருக்கும் அதோட ரைட்டிங். ஸோ வாங்க நம்ம நெக்ஸ்ட்டு 60 ஷேட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ என்னோட கேலிகிராஃபி ஜேர்னி அப்படி இந்த பியூட்டிஃபுல் ஃபாண்ட்ஸ் லெட்டரிங் இதை எப்படி நான் எழுத ஆரம்பித்தேன் அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க. அவங்க பேர் சந்தினி குமார், ஐ திங்க் ஸோ, சந்தினி. ஓகே, அவங்க தான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எழுதுனதை நான் பார்த்தேன். அது வரைக்குமே நான் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா, இந்த மாதிரி அழகாக எழுதுறதெல்லாம் மெஷின் ரைட்டிங் போல், கம்ப்யூட்டர் ரைட்டிங்குன்னு நினச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தான் தெரியும் நம்மளே இந்த மாதிரி எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு சின்ன வயசுலேருந்து ஆசை, இந்த மாதிரி எழுதணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை இருக்குது. ஆனால் அதுக்கான மெத்தடெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. ஸோ அவங்கள பார்த்து தான் நான் ஃபஸ்ட்டு இம்ப்ரெஸ் ஆனேன். அவங்க இப்போ தனியாக கேலிகிராஃபி பொட்டிக்குன்னு சொல்லி அவங்க தனியாக மார்க்கெட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ 120 கலர்ஸ் நம்ம ஷேட் பண்ணியாச்சு. எல்லாமே நல்லாயிருக்கு, ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து கேம்லினுக்கும் ஒஹூஹூ பிராண்டுக்கும் எப்படி லெட்டரிங்ஸ் எப்படி வருது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்து ஒஹூஹூவில் ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ வாங்க கேம்லினில் எப்படி லெட்டரிங் வருது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஒஹூஹூ, இது வந்து கேம்லின். ஸோ எனக்கு ரெண்டுமே பிடிச்சிருக்கு. ஸோ நீங்கள் பேசிக் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கேம்லின் நீங்கள் தாராளமாக ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ எனக்கு இந்த லெட்டரிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் வந்து இல்லை பிகினர்ஸ் இல்லை, நீங்கள் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு லெவலில் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஒஹூஹூ பிராண்ட் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் அவர் அன்பாக்சிங். ஸோ இதோட ரேட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 2700 வருது. நான் இதோடைய லிங்க்கு, அமேசான் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு யாருனாவது வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அதில் அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். கீப் சப்போர்ட் மீ அண்ட் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது, உங்கள் கிட்ஸ் யாராவது வந்து இந்த மாதிரி ரைட்டிங்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம சேனலை ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஸோ நான் நிறைய போட்டிருக்கேன். ஸோ இதனுடைய வந்து நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் என்னோடய சேனல். ஸோ எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஆல், பாய்.